வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்குற ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டி. அதாவது இந்த ஆக்டிவிட்டியில் வந்து கிராஸ் மோட்டாரும் ஒர்க் அவுட் ஆகும், ஃபைன் மோட்டாரும் இதில் ஒர்க் அவுட் ஆகும். அதாவது ஒரு 5 ரிங்கை வச்சுக்கிட்டு 5 ரிங்கை நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சிடணும். அந்த ரிங்கு பக்கத்துலேயே நம்ம ஃப்ளாஷ் கார்டு வைக்கணும். 1 2 3 4 5ன்னு ஃப்ளாஷ் கார்டு வச்சிடணும். ஃப்ளாஷ் கார்டு வச்சுட்டு அடுத்த சைடில் வந்து நம்ம பால் எடுத்துகிட்டு கீழே த்ரோ பண்ணி அந்த சவுண்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அங்கே எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 1ன்றாங்க, ஒரு பால் கீழே த்ரோ பண்ணுறாங்க. 2ன்றப்ப 2 வாட்டி த்ரோ பண்ணுறாங்க. 3ன்றப்ப 3 வாட்டி த்ரோ பண்ணுறாங்க. பாருங்கள், கரெக்டாக பண்ணுறாங்க பாருங்கள். அடுத்தது 4ன்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா 4 வாட்டி கீழே பாலை த்ரோ பண்ணி கையில் பிடிக்கணும். இதை பிடிக்கிறது தான் இதில் மெயின். இதில் அடுத்தது பாருங்கள், 5 டைம்ஸ் பண்ணுறப்ப பாலை கீழே த்ரோ போட்டு 5 வாட்டி பாலை கையில் பிடிக்கிறாங்க பாருங்கள். இப்போ 6வது 6th. இப்போ பாருங்கள், அழகாக பண்ணுறாங்க பாருங்கள். இது பண்ணுறப்ப அட்டென்ஷன் லெவலும் இம்ப்ரூவ் ஆகும், கான்சன்ட்ரேஷன் லெவலும் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டியில் பாலை கீழே த்ரோ பண்ணி கையில் பிடிக்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணுறப்ப என்னாகும், கை மசில்ஸ் நல்ல க்ரிப் கிடைக்கும். அதே மாதிரி பாலை கீழே ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு கவுண்டிங் பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம நல்ல அட்டென்ஷனு, கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.